அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 வருடம் அசைக்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு ஒரு இரவில் பதில் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது எந்த தேவைக்குன்னு இல்லை, உங்களோட எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த வஜீஃபாவை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த அளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா. இப்போ அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த மாதிரி துன்பங்கள் இருந்தது, எதற்காக ஓதுனாங்க, இன்னும் என்ன ஓதுனாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதாவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க தான் இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க உடம்புல 10 வருஷமாக ஒரு பிரச்சனை, அது என்ன செஞ்சாலும் சரியாகலையாம். மருத்துவமனைக்கு போனாலும் சரி, மூலிகையினாலேயும் சரி, எதுலேயுமே அவங்களுக்கு அது கண்ட்ரோலே ஆகலை. அவங்களும் நிறைய மாத்திரைகளோடு தான், மன அழுத்தத்தோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா நோய் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதுவும் நாட்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப மோசமாக உணருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த சகோதரியும் ரொம்ப மோசமான தருணத்தில் இருந்திருக்காங்க. இப்படியே நம்ம தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாள் ஒரு ஆலிமுடைய பயானை அவங்க கேட்டிருந்திருக்காங்க. அதில் அந்த ஆலிம் இந்த அமலை பற்றி சொல்லியிருந்திருக்காரு. இவங்களும் அந்த ஒரு அமலை நம்ம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது, எவ்வளவோ பிரச்சனைகளை பார்க்குறோம், இந்த அமலை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு உடனே ஓடி போய் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து இந்த அமலை முடிச்சுட்டு தூங்குறாங்க. காலையில் எழுந்த உடனேயே அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோயானது, அந்த பிரச்சனையானது இவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த ஓதி முடித்த அன்னைக்கு காலையில் பார்த்தா உடம்பு ரொம்ப லேசாக இருந்திருக்கு, மனசு ரொம்ப லேசாக ரொம்ப ராகத்தாக இருந்திருக்கு. ஒரு புதிய ஒரு நாளின் தொடக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கையே ஏதோ ரொம்ப புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை அவங்க பார்த்துருக்காங்க. அந்த அளவு அவங்களோட வாழ்க்கையில் அந்த நோயை விட்டும் தூரமாக்கி வச்சிருக்கு இந்த அமல். அதற்கு பிறகு அந்த நோயினுடைய எந்த விதமான தாக்கமும் அவங்களுக்கு வந்ததே இல்லையா, இது வரைக்கும் வரல, அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை போல அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்துக்காக இந்த அமலை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு. இதை கண்டிப்பாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த பதிவையே நம்ம போடுறோம். அதனால் உங்களுக்கு ஏதேனும் நாள்பட்ட நோய் இருந்தாலும் சரி, நாள்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க, அதுக்கு பிறகு தன்னோட குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்ததான், அதுக்காக ஓதி பார்த்துருக்காங்க. நிறைய சண்டை சச்சரவுகள், கணவனுடைய அன்பு இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த அமலை செஞ்ச பிறகு அவரே இறங்கி வந்து அன்பாக பேசக்கூடிய அந்த மாற்றத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. இன்னும் அவங்களுடைய தொழிலையும் அல்லாஹ் தாலா பரக்கத்து செஞ்சுருக்கான். இவங்க எங்கே போனாலும் யாரும் மதிக்கவே மாட்டாங்களாம். அதுக்கு பிறகு இவங்க அதை ஓத ஓத நல்ல முன்னேற்றம், எங்கே போனாலும் அன்பு, எங்கே போனாலும் மரியாதை அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையே இன்றைக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக இந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு அமல்களையுமே நம்ம செஞ்சு பார்க்குறோம். அதில் இந்த அமல் ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமல் அப்படின்னே சொல்லலாம். எனவே பல வருடமாக நீங்கள் ஏதாவது துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, பல வருடமாக ஒரு தேவைக்காக காத்திருந்தாலும் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, அதுதான் சூரா பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசி 2 வசனங்கள். குரானில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சூரா இது. அந்த சூறாவில் சிறந்த வசனம் எது அப்படின்னு கேட்டால் இந்த கடைசி 2 வசனங்கள் தான். இந்த வசனங்களுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்குது. இந்த வசனத்தை இரவில் ஒரு தடவை ஓதிட்டு படுத்தாலே ஷைத்தான் 3 நாளைக்கு அந்த பக்கமே வரமாட்டான். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகளை இது தீர்க்கும். ஏன்னா ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லை அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். இன்னும் இந்த ஒரு வசனத்தை தஹஜ்ஜத்தில் எழுந்து நம்ம ஓதிட்டு துவா கேட்டால் அது அப்படியே நமக்கு கபூல் ஆகும். இந்த வசனத்தை காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஓதுங்க. முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை வளமையாக ஓதுறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட துவா ஒப்புக்கொள்ளப்படும். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கேட்கக்கூடிய துவா அப்படியே கபூல் ஆகும். எனவே இப்போ இந்த வசனத்தை பெரிய தேவைகளுக்கு எப்படி ஓதலாம் அப்படின்னா,
ஒரு இருப்பில் 41 முறை ஓதணும். அதுவும் இரவு நேரத்தில் தான் நீங்கள் ஓதணும். பெரிய ஹாஜத்துக்காக இரவில் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் காலையிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தருவான். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏதேனும் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு அமலை, இந்த ஒரு சூறாவினுடைய வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கட்டாயம் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. உங்களோட துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கித்தாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, இன்னும் மனநல குறிப்புகளை பற்றி நீங்கள் எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.